வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? 2026ஆம் வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க, இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் காத்திருக்கு, சின்ன சின்ன சவால்கள் என்ன வரும், அதையெல்லாம் எப்படி சமாளிக்கலான்னு ஒரு முழுமையான அலசல இப்ப பார்க்கலாம். நாம இந்த பகுதியில என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னா, முதல்ல 2026க்கான ஒரு பொதுவான கண்ணோட்டம். அப்புறம் ரொம்ப முக்கியமா உங்க பொருளாதாரம், தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும். அடுத்து குடும்பம், உறவுகள், அப்புறம் ஆரோக்கியம் பத்தியும் பார்க்க போறோம். கடைசியா இந்த வருஷத்தை இன்னும் சூப்பரா மாத்துறதுக்கு சில பரிகாரங்களையும் வழிகாட்டுதல்களையும் சொல்ல போறேன். சரி, முதல்ல பொது பலன்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? 2026ஆம் வருஷம் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு பேலன்ஸ்ட் இயரா இருக்க போகுது. அதாவது நல்ல விஷயங்களும் நடக்கும், அதே நேரம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் நடக்கும். சொல்லப்போனா சில சமயம் சூப்பரான வாய்ப்புகள் கதவை தட்டும், சில சமயம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிக்க வேண்டியிருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த வருஷத்தோட உங்க தாரக மந்திரமே 2 தான். ஒன்னு வளர்ச்சி, இன்னொன்னு பொறுமை. இது 2 ரொம்ப முக்கியம். சில விஷயங்கள்ல நீங்க ஜெட் வேகத்துல முன்னேறி போவீங்க. ஆனா சில முக்கியமான விஷயங்களுக்கு சரியான டைம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும். இந்த 2யும் நீங்க எப்படி கரெக்டா பேலன்ஸ் பண்றீங்கன்றதுல தான் இந்த வருஷத்தோட மொத்த வெற்றியே அடங்கியிருக்கு. அடுத்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பகுதிக்குள்ள போலாம். பொருளாதாரம் மற்றும் தொழில். ஆமா, உங்க கரியர், உங்க ஃபைனான்ஸ், இந்த 2 விஷயத்திலும் 2026ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன சவால்கள் வரலான்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் கொட்டி கிடக்க போகுது. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், நல்ல பேரு கிடைக்கலாம், நீங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்ல லாபத்தை கொடுக்கும். ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கமும் இருக்கு. திடீர்னு சில செலவுகள் வந்து நிற்கும், கூட வேலை பார்க்கறவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். சோ இந்த 2க்குமே நம்ம மனசளவுல தயாரா இருக்கணும். சரி, இந்த சவால்களை எல்லாம் எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு 3 சிம்பிள் வழிகள் தான். முதல்ல விடாமுயற்சி. என்ன நடந்தாலும் உங்க இலக்குல இருந்து பின்வாங்காதீங்க. 2வது ஃபைனான்ஷியல் பிளானிங். திடீர் செலவுகள் வந்தா சமாளிக்க ஒரு பிளான் கையில இருக்கணும். 3வது கம்யூனிகேஷன். மத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா, சரியா பேசினாலே பாதி பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். இது 3ம் இருந்தா நீங்க தான் வின்னர். ஓகே, தொழில் பொருளாதாரம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை பக்கம் வரலாம். அதாவது குடும்பம் மற்றும் உறவுகள். இந்த வருஷம் இந்த ஏரியால உங்களுக்கு தேவைப்படுற 2 முக்கியமான விஷயங்கள் புரிதலும் பொறுமையும் தான். இங்கேயும் அதே பேலன்ஸ் தான். பாசிட்டிவ் சைடுல பார்த்தா உங்க குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா சில நட்புகள், உறவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும். உங்க நண்பர்களோட சப்போர்ட் முழுசா கிடைக்கும். இதெல்லாம் கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? ஆனா நாம கவனமா இருக்க வேண்டிய இடமும் இருக்கு. உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. முக்கியமா தேவையில்லாத வாக்குவாதங்களை ஆரம்பிக்கவே வேணாம், அதை தவிர்த்தாலே போதும். பணம், வேலை, உறவுகள் இது எல்லாமே நல்லா இருக்கணும்னா முதல்ல நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால அடுத்து நம்ம பார்க்க போறது ஆரோக்கியம் பத்தி தான். இந்த வருஷம் சுய அக்கறை, அதாவது செல்ஃப் கேரோட முக்கியத்துவத்தை நீங்க நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. இங்க சில முக்கியமான விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து ஸ்ட்ரெஸ். வேலை, குடும்பம்னு டென்ஷன் வரதான் செய்யும். அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கத்துக்கோங்க. சின்னதா உடம்புக்கு ஏதாவது செஞ்சா கூட அதை கண்டுக்காம விட்டுறாதீங்க, உடனே கவனிங்க. எல்லாத்தையும் விட முக்கியம், நல்லா ரெஸ்ட் எடுங்க. போதுமான ஓய்வு ரொம்ப ரொம்ப அவசியம். இதுவரைக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இப்போ இந்த வருஷத்தை இன்னும் எப்படி சிறப்பாக்கலாம், வர்ற சின்ன சின்ன தடைகளை எப்படி தாண்டி வரலான்னு சில வழிகாட்டுதல்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். இதெல்லாம் உங்க வருஷத்தை இன்னும் மெருகேத்த உதவும். பாருங்க, இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள் தான், ஆனா இதோட பலன்கள் ரொம்ப அதிகம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எள்ளு தீபம் ஏத்துங்க. அது தடைகளை விலக்கும். தேவைப்படுறவங்களுக்கு சாப்பாடோ துணியோ தானம் செய்யுங்க. அது மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியை வழிபட்டா பணவரவு அதிகரிக்கும். கடைசியா உங்க மன அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் தினமும் கொஞ்ச நேரம் தியானம் இல்லனா யோகா பண்ணுங்க. கடைசியா நான் சொல்ல விரும்புறது ஒண்ணு தான். கிரகங்கள் நமக்கு வழிகாட்டிகள் தான், ஆனா நம்ம வாழ்க்கையோட ஸ்டியரிங் நம்ம கையில தான் இருக்கு. நீங்க சரியா திட்டமிட்டு முயற்சி செஞ்சா 2026ஆம் வருஷத்தை நிச்சயம் உங்களுக்கான ஒரு வெற்றிகரமான வருஷமா மாத்திக்க முடியும். அப்போ 2026ஆம் வருஷத்தை உங்க வாழ்க்கையோட ஒரு பெஸ்ட் இயரா மாத்துறதுக்கு நீங்க தயாரா? உங்களுடைய இந்த பயணம் சிறப்பா அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.